மலைப்பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவன் மதி. சிறுவயதிலிருந்தே பாசத்துக்காக ஏங்கும் ஒரு தனிமை மனம். அவன் தாய் மைனா படத்தில் புகழ்பெற்ற சூசன். ஆனால் இங்கே மகனின் மீது பாசம் காட்டாத சாராயம் விற்கும் பெண். பள்ளியிலும் மதியை ஏற்க யாருக்கும் மனம் இல்லை. சாராயக் கடை மகன் என்ற முத்திரை அவரை துரத்துகிறது. அந்த காயத்தை குறைக்க ஒரு நல்ல ஆசிரியர் அவர் வாழ்க்கைக்கு திசை காட்டுகிறார். இயற்கையை ரசித்துப் பார் என்று. அதே நேரம் ஒருவழி தடம் புரண்ட ஒரு குட்டி யானை பள்ளத்தில் விழுகிறது. யாருமே உதவ முடியாத அந்த நொடியில் மதி தனது உயிரையே பணயம் வைத்து அந்த குட்டி யானையை காப்பாற்றுகிறார். அந்த ஒரு செயல் யானைக்கும் மதிக்கும் இடையில் உடைக்க முடியாத பாசத்தை உருவாக்குகிறது. இருவரும் சகோதரர்கள் போல வளர்கின்றார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த யானை மர்மமாக காணாமல் போகிறது. அதற்கு பின்னாலான வலியை தாங்க முடியாமல் மதி காட்டுக்குள் அலையத் தொடங்குகிறார். 12ஆம் வகுப்பு முடிந்தபின் கல்லூரி படிக்க ஆசிரியர் வற்புறுத்துகிறார். ஆக மதி 5 ஆண்டுகள் வெளியூர் செல்கிறார். பின் ஊர் திரும்பும் போது யானை மாயமானதின் உண்மையை கேட்கிறார். அந்த யானை என்ன ஆனது? அது மீண்டும் மதியின் வாழ்வில் திரும்பி வந்ததா? அதுவே கும்கி 2 இன் இதய ஸ்பந்தனமான கதை. நடிப்பு. மதி தனது முதல் படத்திலேயே பாசம், இழப்பு, கோபம் இந்த 3 உணர்வுகளையும் நம்மை கவரும் அளவுக்கு நடித்திருக்கிறார். ஸ்ரிதா ராவ் தனது வேலையை அழகாக செய்து இருக்கிறார். ஆண்ட்ரோஸ், அர்ஜுன் தாஸ், ஆகாஷ், ஹரிஷ் பெராடி ஒவ்வொருவரும் தங்கள் கதாபாத்திரத்திற்கேற்ப பிரம்மாண்டமாக நடித்துள்ளனர். இயக்கம், வனம், இயற்கை, யானை இவை எல்லாம் பிரபு சாலமன் ஸ்டைல். கதை புதிது அல்ல. ஆனால் திரைக்காட்சி, காட்சி அமைப்பு கவர்க்கணும் கவர்கிறது. இசை மற்றும் தொழில்நுட்பம். நிவாஸ் கே. பிரசன்னாவின் பாடல்கள், பின்னணி இசை படத்தின் உணர்ச்சிகளை அழகாக உயர்த்துகிறது. சுகுமார் ஒளிப்பதிவு. இயற்கையை கண்கள் விரிய வைக்கும் அளவுக்கு படம் பிடித்திருக்கிறார். கும்கி 2 மனிதனுக்கும் யானைக்கும் இடையேயான பாசத்தை மீண்டும் நினைவூட்டும் ஒரு உணர்ச்சிவசமான பயணம்.